களத்தில் நம்மோடு அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 2 அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். அடுத்தடுத்து சிக்கலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள். அரசுக்கு நெருக்கடி முற்றுகிறதா? அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஒரு காலகட்டத்துல 1975 76 அந்த காலகட்டத்துல மிசா காலகட்டம் அப்படின்வாங்க. அப்படின்னா நெருக்கடியான காலகட்டம். அது மத்திய அரசின் பார்வையில் மாநில அரசாங்கம் இயங்கி கொண்டிருந்த காலம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி போர்ஸ். ஆகவே இந்த மிசா ஆக்ட் இப்ப இந்த காலகட்டத்துல இன்னைக்கு அது இல்ல. ஆனாலும் இவங்க தேவையான அளவுக்கு எல்லா வசதியும் பெருக்கிக் கொள்ளலாம், அது கரெக்ட். ஆனால் அதே நேரத்துல அளவுக்கு அதிகமாக 1000 கோடி 2000 கோடி அப்படின்லாம் இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை சொல்லுகிற போது ஒரு காலத்துல படிக்க சொன்னார் காமராஜர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் குடிக்க சொல்லி அதன் மூலம் ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் குடிக்க பழகி இருக்கிறார்கள். ஆக எவ்வளவு பெரிய நாடு பாருங்க. ஆக இது ஏற்புக்கூடியதல்ல. ஒரு அரசாங்கம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு மாறாக நீங்க குடிச்சிட்டு நடங்க என்று சொன்னால் அது வருமானமாகி இன்னைக்கு 48,000 கோடி 50,000 கோடிக்கு வருமானம் ஈட்டுகிறார்கள் என்றால் இதெல்லாம் முறைப்படி வரி கட்டி கணக்கு காட்டி அந்த இவங்க டெண்டர் விட்டுருக்காங்களே அதுக்கு ஜிஎஸ்டி பேன் நம்பரு பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே இல்லாம அந்த டெண்டரை கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை இவர்கள் வழியாக ஒரு தவறான வழிக்கு கருப்பு பணத்திற்கு இவர்கள் ஒரு ஆயத்தமிடுகிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வையும் மக்களிடத்துல இருக்குது. எது இருந்தாலும் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த 4 வருஷத்துல நாங்க இந்த திட்டத்தை செஞ்சோம், அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்ததை போல 7.5 நடைமுறைப்படுத்தினோம். அவர் என்ன 7.5 நடைமுறைப்படுத்தினது? நாங்க 2.5% அதிகரித்து 10% உயர்த்தி காட்டினோம் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கிறதா என்று கேட்டால் அது வளர்ச்சியில் போட்டி இல்லை, மாறாக பணம் சம்பாதிக்கிறதுல போட்டி இருக்குது. இதை மாநில உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த அரசாங்கம் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. யாரால்? உச்ச நீதிமன்றத்தாலா உயர் நீதிமன்றத்தாலா? இல்லை, அந்த அமைச்சர் பெருமக்களாலேயே இருந்தார். ஒரு வாய் தவறி பேசிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் இன்றைக்கு பதவி இழந்திருக்கிறார். இது 2வது முறை. அதே மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள், இதுவும் 2வது முறை. மீண்டும் அவர்கள் அமைச்சரானாலும் ஆவார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இது தொடர்ந்து ஏற்புக்கூடியதா இருக்கிறதா அப்படின்னு கேட்டா மக்களுக்கு எதிரான சட்டங்களையும் வரிகளையும் அது மாதிரி அரசு கடன்களையும் உயர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய இந்த அரசு விரைவில் அகற்றப்படும். அது நீதிமன்றங்கள் தான் ஒரு சாமானியனுடைய தோட்டமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த நீதிமன்றம் இந்த மாதிரியான கருப்பு ஆடுகளை களை எடுக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் சார். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அடுத்தடுத்து அமைச்சர்கள் நீதிமன்றத்தால் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டு வழக்குகளில். என்ன செய்ய போகிறது? இது 2026 தேர்தலிலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? டெல்லி போலவே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்த நெருக்கடிகள் முறைகேடு குற்றச்சாட்டுகள் கொண்டு வருமா தமிழ்நாட்டில்? விஸ்வா இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். எங்கிட்ட தான் கேட்டீங்களா? ஆமா 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 ஆமாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த 1991 96 அதற்கு பிறகு 96 2001 போன்ற காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய அமைச்சர்கள் மீது ஊழல் புகாரை திமுக கொடுப்பதும், திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக மீது தொடுப்பதும், அதிமுக வரும்போது திமுகவினர் மீது தொடுப்பதுமான அப்படி ஒரு இருதரப்பு போட்டிகள் இருந்துச்சு. அப்போ நீங்க அது பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு 2 கட்சிகளுக்கு இடையே இது ஒரு மோதலாக பார்க்கப்பட்டது. அதனால அமைச்சர்கள் ஊழல் செய்தார்கள் என்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 கட்சிகளுக்கு இடையான அரசியல் போட்டியா தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை திமுக அமைச்சர்கள் மீது இந்த சொத்து கூட்டு வழக்குகள் எல்லாம் ஒருபுறம் ஒரு சில நீதிமன்றத்தால் அவை ரத்து செய்யப்படும் பொழுது தற்பொழுது மீண்டும் அவை அந்த விசாரணைக்கான தடை கோரி அவை உத்தரவிட்ட போது தற்பொழுது அதெல்லாம் ரத்து செய்திருக்கிறது நீதிமன்றம். தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களாக குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதை பேச மாட்டேங்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு துறையில்லாத அமைச்சராக ஓராண்டு அமர வைக்கப்பட்டதே முதல்ல ஒரு பெரிய ஒரு அசிங்கம் நமக்கு.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் வந்து நேர்மையாக இருக்க வேண்டும், மக்களிடம் வந்து ஒரு நல்ல பெயர் எடுத்துதான் அவர் அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு துறையே ஓராண்டுக்கு அவர்கள் வந்து உரைய வைத்திருந்தாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் கடுமையா கண்டிக்குது. நாங்க உங்களுக்கு வந்து நீங்க போய் அமைச்சராக சொல்லலையே நீங்க அப்படின்னு கேக்குது. அதன் பிறகு இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல நான் அமைச்சராக கூடாது என்று இல்லை என்பதால் நாங்க அமைச்சரானோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தார்மீக ரீதியான ஒன்று. நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா நம்ம போய் எப்படி அமைச்சராக முடியும் என்கிற அந்த கூச்சம் கூட இல்லாம இருந்திருக்கிறது செந்தில் பாலாஜியினுடைய விவரங்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. பொன்முடி அவர்கள் வந்து பேசியது எவ்வளவு ஒரு மோசமான எப்படி சொல்றதுன்னா, ஒரு 4ஆம் தர ஆள் கூட பேச தயங்கக்கூடிய ஒன்றை வந்து அவ்வளவு நிதானமாகவும் மெதுவாகவும் பேசியிருக்கிறார். அதற்கும் அவர்கள் வெக்கமோ கூச்சமோ படாமல் அவருடைய கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்காங்க. ஆக ஒரு அமைச்சர் என்பவர் வந்து அப்ப என்னன்னா, நீங்க அவர் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு அவர் அவ்வாறு பேசுவதுதான் தவறு. அமைச்சராக இருந்து கொண்டு பேசுவதில் தவறில்லை என்பதை போலதான் இருக்கு. அதே போலதான் இப்போது சொத்து குவிப்பு வழக்குகள் எல்லாம் MRK பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, துரைமுருகன் மீதான வழக்குகள், இது எல்லாமே இப்ப பார்க்கப்படுது என்னன்னா, இந்த கடந்த 4 ஆண்டு காலத்துக்கு வந்து திமுக மீதான குற்றச்சாட்டுகள் மக்கள் மிகவும் ஒரு சலிச்சு போயிருக்காங்க. எத்தனை நாளைக்கு இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து, எத்தனை நாளைக்கு இதே மாதிரியான புகார்கள், இதற்கு வந்து ஒரு தீர்வே இல்லையா? ஒரு அரசியல், தமிழ்நாட்டுடைய அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? எவ்வளவோ இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகம் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகும் இன்னும் இந்த அரசியல் கட்சியினர், அமைச்சர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் இப்படித்தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்ப எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்போ மக்கள் மத்தியில மிக ஒரு வெட்ட வெளிச்சமாக ஆன காரணத்தினால இப்ப இது வந்து மிக உன்னிப்பாகவும் மிகவும் ஆழமாக பார்க்கப்படுது. எனவே கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் போல அல்லாமல் இது நீதிமன்றங்களாலும் தண்டிக்கப்படுகிறது, அதேவேளை மக்கள் மன்றத்திலும் இது கூர்ந்து கவனிக்கப்படுறது. திமுக மீது மிகப்பெரிய ஒரு சலிப்பை உணர்த்தி இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே திமுக மீது இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய எதிர்ப்பலையை இது இன்னும் அதிகப்படுத்துவதற்கான சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ அலையை, எதிர்ப்பு அலையை இது ஏற்படுத்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான, ஆட்சி மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியா இந்த குற்றச்சாட்டுகள், இந்த அதிருப்தி அலை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே அதிருப்தி அலை திமுக மீது பல்வேறு இது இருக்கு. சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட இது, அமைச்சர்கள் ஒரு பக்கம் செயல்படுறது, அப்புறம் அதிகாரிகள் ஒரு புறம் செயல்படுவது, இந்த முன்னுக்கு பின்முரணான ஏராளமான பிரச்சனைகளால வந்து, அதே போல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் இருப்பது போன்ற, அதனால ஏற்கனவே ஒரு அதிருப்தி இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இந்த அமைச்சர்களுடைய இந்த இதெல்லாம் நிரூபிக்கப்படும் போது அது இன்னும் அதிகரிக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் ஓராண்டுக்குள்ள நீங்க வந்து சமாளிக்க முடியாது. அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவசரமாக அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துவது போல அறிவிப்புகள், அதே போல பல்வேறு தரப்பை சமாதானப்படுத்துவதற்கான அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. அதனால நடைமுறைக்கு வரவில்லை என்றால் இன்னும் அதிகமாக அந்த எதிர்ப்பு அலை வந்து அதிகரிக்கும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஆட்சியின் மீதான அதிருப்தி அலையை, எதிர்ப்பு அலையை இது அதிகப்படுத்தும், உருவாக்கி இருக்கிறது என்று மூத்த பத்திரிகையாளர் சொல்றார். இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் மட்டுமல்ல, டாஸ்மார்க் மதுபான கடைகளே, டாஸ்மார்க் மதுபான கொள்முதலிலிருந்து சில்லறை விற்பனை வரை நடைபெற்றிருக்கிற ஊழல் முறைகேடுகள் நாடு முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நான் இதை விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி நம்மோடு அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகளால், நீதிமன்றத்துடைய சுட்டிக்காட்டலால், உத்தரவால் 2 அமைச்சர்கள் இன்றைக்கு பதவி விலகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சிலருக்கு நெருக்கடி இருக்கு, ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டு என்பது பெருமளவில் இருக்கு என்று சொல்றாங்க. நீங்க நிறைய முறைகேடு குற்றச்சாட்டுகளை எடுத்து சொல்லிட்டு வர்றீங்க. என்ன செய்ய போகுது தமிழ்நாடு அரசு, என்ன செய்யணும்? உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை உண்மையாகவே இருக்கு அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யறதா அவருடைய நோக்கமா இருந்ததுன்னா, ஒரு 8-10 அமைச்சர்கள் வரைக்கும் அவங்க வெளியில அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பார்த்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனோட வெளியில வரும்போதே, அந்த பெயிலோட வெளில வரும்போதே ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது. அவர் பெயில் கிடைக்கிறதுலுமே சிக்கல் இருந்தது. ஏன்னா அமைச்சர் பதவியிலேயே தொடர்ந்து நீடிப்பதனாலதான் பெயில் கிடைக்கிறதுக்குமே பிரச்சனை இருந்தது தெரிய வரும். அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு பிறகுதான் அவர் பெயில் கிடைச்சி வெளியில வந்தாரு. அடுத்த 2வது நாளே அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு அப்பவும் கேள்வி எழுப்பணும். இப்பவும் இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு டெட்லைன் கொடுத்து அதற்கு பிறகு ஒரு பதவி விலக வச்சிருக்கிறாங்க. பதவி அவர் ராஜினாமா பண்ணிருக்கிறார் அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்குன்னு. காரணம் என்னன்னா, இப்போ பொன்முடி அவர்கள் பார்த்துக்கங்க, அதே போல செந்தில் பாலாஜி அவங்க, அதே போல நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு, அவர் மேல சிபிஐ வழக்கு ஒண்ணு இருக்கு.
அதே போல நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவங்க கேஸ் ரீஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சொத்து குவிப்பு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டது. பெரியசாமி அவருடைய இப்போ ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவருடைய மீது சொத்து குவிப்பு வழக்கும் ரத்து செய்யப்பட்டது. அந்த வழக்கிலேருந்து விடுவிக்கப்பட்டது ரத்து பண்ணியிருக்காங்க. வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர் மகள் மீது போட்டிருந்த மகன் மீது போட்டிருந்த சொத்து குவிப்பில் விடுவிக்கப்பட்ட 2 வழக்கு. இந்த 3 வழக்குகள் பெரியசாமி அவர்கள் மீதும் துரைமுருகன் மற்றும் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் மீதுமான வழக்க 6 மாதத்துக்குள்ள விசாரிக்க சொல்லி கோர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. யாரு? DVSC விசாரிக்கணும். DVSC யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சருக்கு கீழே கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு அமைச்சர்கள் விசாரணைக்கு எப்படி DVSC ஒரு போல்டா கால்ஃபர் பண்ணி ஆவணங்களை வர வச்சு அவங்க மீது விசாரணை பண்ண முடியும்? அப்ப இவங்க எல்லாம் இன்னும் பொறுப்புல ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதே போல நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு, வெளிப்படையாவே தெரியுது இவ்வளவு தூரம் காலம் கடந்து வேற வழியே இல்லாம நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பொன்முடி அவர்கள் மீது ஏற்கனவே 2-3 வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது பார்த்திருக்கோம். ஒண்ணு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்ப நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பட்ஜெட்டை பத்தி பேசியிருப்பாங்களா, இல்ல நீங்க வழக்குக்கு எதை வச்சு எப்படி நீங்க முயற்சி பண்றீங்க அதை பேசியிருப்பாங்களா? மேடை தோறும் வெறும் வெற்று அறிக்கைகளா மட்டும்தான் பிரபல யூடியூபர் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிமிஷம் இன்னமும் அமைச்சர்களை வச்சிருக்கிறாங்க. சொத்து குவிப்பு இருந்து விடுவிக்கப்பட்டவர்களை இன்னமும் அமைச்சரவையிலே வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே DVSC எப்படி 6 மாதத்துக்குள்ள விசாரணைகளை வெளிப்படையா விசாரிச்சு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும்? அப்போ இந்த புரிதல் கூட இல்லாம முதலமைச்சரா அவர் இருக்கிறது எப்படி அவருக்கு தன்மை இருக்குன்னு தெரியல. அப்போ முதலமைச்சர் அவர்கள் உடனடியா இதை கவனம் கொடுத்து இந்த அமைச்சர்களை எல்லாருமே உடனடியா அமைச்சர்கள் வெளியேற்றணும். இவங்க எல்லாம் அமைச்சரா இருக்கிறதே தகுதியற்ற நபர்கள். ஒரு சொத்து குவிப்பு வழக்குல அதுவும் 2006-11 96-2001 காலகட்டத்துல 15-20 வருடங்களாக இந்த ஆதாரங்கள்லாம் ஏற்கனவே இருக்கு. அப்ப இதவும் பார்த்துட்டு இப்ப நீதிமன்றமும் சொல்லியிருக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னால தங்கம் தென்னரசு அவங்களோட சொத்து குவிப்பு வழக்குலையும் விடுவிக்கப்பட செல்லாதுன்னு சொல்லி வெளியில அந்த வழக்கை திரும்ப ரீஓபன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வகிக்கிறது எல்லாமே பிரதான துறைகள். அப்போ துறையில போய் உட்காரக்கூடிய அமைச்சர் மக்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு, என்னென்ன திட்டங்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அங்க என்னென்ன குளறுபடிகள் நடக்குது, ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது இங்க நடக்கக்கூடிய விசாரணைகள், அங்க துறையில நடக்கக்கூடிய டெண்டர்கள், துறையில நடக்கக்கூடிய வெளிப்படையான வேற செயல்பாடுகளை எப்படி இவரு தன்னுடைய நேர்மையால அணுகுவாரு? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்குல சம்பந்தப்பட்ட இவங்க எல்லாம் அந்த துறைகளை எப்படி கண்காணிப்பாங்க? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாங்களா, இல்ல ஒருவேளை முதலமைச்சர் இந்த ஊழல் செய்யறது, சொத்து குவிப்பு அதிகமா சொத்து குவிக்கிறது இதுதான் அதுக்கு அமைச்சராக ஆகுவதற்கு தகுதின்னு நினைக்கிறாரா? வெளிப்படையா ராதாகிருஷ்ணன் இன்னொரு கேள்வியும் வருது. திமுக தரப்புல சொல்றப்ப இதெல்லாம் ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாக அல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியால போடப்பட்ட வழக்குகள், இதுல எந்த அடிப்படை ஆதாரம் இல்லை, அதனாலதான் மாவட்ட நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்கள் விடுவித்தது அப்படின்னு சொல்றாங்களே. சொல்ல போனா இந்த ஒவ்வொரு வழக்குகள்ல அவங்க சொத்து குவிப்பு வழக்குல விடுவிக்கப்பட்டது செல்லாதுன்னு சொன்னதுக்குமே மேல்முறையீடு போனதுக்குமே அந்த ஆவணங்களே இருக்கு. அந்த ஆவணங்களை அவங்களை வெளியில எடுத்து பார்த்தாலே தெரியும். DVSC சப்மிட் பண்ண வழக்கு, நீங்க கனிம வள கொள்ளையில இவங்க எடுத்தது 4 லட்சம் கியூபிக் மீட்டர், பட் 28 லட்சம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்திருக்கிறாங்கன்றது அதே ஆதாரம் இருக்கு. அதே போல இவங்க வருமானத்துக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு வருமானம் இருந்தது, அதுக்கு மீறி இவங்க எத்தனை கோடி அதுல சேர்த்திருக்காங்க அப்படின்றதுமே இருக்கு. இதெல்லாம் 1 நாள் 2 நாள்ல நடக்கக்கூடிய விவரங்கள் கிடையாது. போதுமான விவரங்கள் இதே DVSC இவங்களும் DMK தான் இருந்திருக்கிறாங்க, ADMK தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப திரும்பவும் அது திறக்கப்பட்டிருக்கல. இப்போது DMK பீரியட் தானே, இப்ப DMK பீரியட் தானே நடக்குது. வழக்கை எதிர்கொள்ளுங்கன்ற நீங்க அரசியல்னால புனையப்பட்டிருக்கு, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இது திரும்ப மீண்டெழுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கூட இவங்க உண்மையாகவே ஊழல் குற்றச்சாட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் அப்படின்னா நீதிமன்றத்துல போய் நேரடியா சட்ட ரீதியா எதிர்கொண்டு வெளியில வாங்க, நம்மளும் அதானே கேட்கிறோம். ஆனா இந்த குற்றச்சாட்டுகளோடைய சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்ட தன்மையோட, விடுவிக்கப்பட்டது செல்லாதுன்னு சொன்ன தன்மையோட எப்படி அமைச்சரவையில இருக்க முடியும்? அப்ப இவங்க முன்னால நடக்கக்கூடிய டெண்டர்கள் விவரங்கள் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி புரளக்கூடிய துறைகள், இது எல்லாமே அந்த பல ஆயிரம் கோடி புரளக்கூடிய துறைகளை எப்படி இவங்க நேர்மையா கையாள முடியும்? ஏற்கனவே குற்றம், இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல
அவங்க இந்த குற்றச்சாட்டு விடுவிக்கப்பட்டதே செல்லாதுன்னு சொல்லியாச்சு, நீதிமன்றம் சொல்லி இருக்குல்ல. அப்போ முதலமைச்சர் தன்னிச்சையா முன்னால வந்து யாரெல்லாம் இந்த வழக்குகள்ல இப்ப இருக்காங்களோ நீங்க எல்லாம் வெளிப்படையா போய் நீதிமன்றத்தை அணுகுங்க, நீதிப்படி நீங்க போடுங்க, அங்க சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு திரும்ப வாங்க, அமைச்சரோட வாங்கன்னு சொல்லிக்க வேண்டியதானே. அப்போ இந்த அதிகாரத்தின் மூலமாக விசாரணை அமைப்புகளை பலமிழக்க செய்யறதுக்காக தான் அமைச்சரவையில் வச்சிருக்கிறாரா, இல்ல இது போன்ற அளவுக்கு அதிகமா சொத்து சேர்க்கறதும் ஊழல் செய்யறதும் தான் தகுதின்னு நினைக்கிறாரா? அது அமைச்சர் தான், முதலமைச்சர் அவர்கள் தான் வெளிப்படையா சொல்லணும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.